என்னங்க சொல்றீங்க? இந்த பட்ஜெட்டுக்கு 2% 4 சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு விற்பனைக்கு வந்திருக்கா? லோ பட்ஜெட்டா? செமைங்க உண்மையாவே. அட ஆமாங்க, 9 வருட பழைய வீடு மணல்ல கட்டின வீடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாத வாடகை 10,000 வருங்க. 2% 1 BHKங்க, 4 சென்ட்டுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க. மேற்க பார்த்த சைட்டுங்க. நமக்கு போர்வெல் இருக்குங்க, DTCP அப்ரூவ்டு, பிளான் அப்ரூவ்டு இருக்குங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு, EB கனெக்ஷன் இருக்கு. பேங்க் லோன் வசூல் பண்ற மாதிரி பண்ணலாங்க. நமக்கு மேற்க பார்த்த சைட்ல வடக்க பார்த்த மெயின் ரோட் வச்சு நம்ம இந்த வீட்டை 2% 1 BHK RC பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு ஆகுற மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிக்கலாங்க. பைக் ஒரு 10-15 பைக் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு 1 BHK, இந்த பக்கம் ஒரு 1 BHK, அண்டர்டேக் வாட்டர் சம்ப் இருக்கு, போர்வெல் இருக்கு, குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்டர்ல ஸ்டேர் கேஸ் கட்டல பாத்ரூம் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. துவைக்கிற போட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க, கூலிங் ஷீட். நமக்கு மழையில வெயில வந்து பாத்தீங்கன்னா தாக்காம இருக்கிறது போட்டு கொடுத்துருக்காங்க. போர்வெல் சுவிட்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டர்ல ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த விலை லோ பட்ஜெட்டா நமக்கு 42 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம ஒருத்துங்க.